திடீரென திமுகவில் இணைந்தார் செம்மலை. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் விழுந்த அடுத்த விக்கெட். தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் நேரத்து கட்சித் தாவல்கள் என்பது புதிய ஒன்றல்ல என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரங்கேறி வரும் மாற்றங்கள் அரசியல் நோக்கர்களையே அதிர வைத்துதான் வருகிறது. பல ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது தலைமையின் கீழ் பயணித்த மூத்த தலைவர்களே யாரும் எதிர்பாராத வகையில் மாற்று முகாம்களுக்கு தாவுவது இந்த தேர்தலின் தனிச்சிறப்பாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட தூண்கள் அனைத்துமே சரிந்து விழுவது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. இந்த வரிசையில் அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக கட்சி கழகத்தில் இணைந்தது முதல் அதிர்ஷ்டவசமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்தோ ஓபிஎஸ் அணியின் முக்கிய முகங்களான மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் ஐக்கியமானது அடுத்தடுத்த திருப்பங்களை அமைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக அறியப்பட்ட பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தது தமிழக அரசியலையே புரட்டி போட வைத்தது. உச்சக்கட்ட கிளைமாக்ஸ் நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது. அதிமுகவின் வழக்கறிஞர் நிர்வாகிகள் முதல் மாவட்ட அளவிலான முக்கிய புள்ளிகள் வரை பலரும் உதயசூரியன் சின்னத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவின் மற்றொரு மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை திமுகவில் இணையப் போவதாக கசிந்த செய்திகள் சேலம் மண்டல அரசியலையே பெரும் பரபரப்பை கிளப்பிவிட்டது. சேலம் மாவட்டத்தில் கடந்த முறை இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க துடிக்கும் திமுகவிற்கு செம்மலை போன்ற ஒரு சீனியர் தலைவரின் வருகை பெரும் பலமாக அமையும் என்றும் கணிக்கப்பட்டது. திமுக தலைமையால் சேலம் மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் வேலு இந்த முறை சேலத்தில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய கடுமையாக உழைத்து வருகிறாராம். அதற்கு விதையாகத்தான் தற்போது இந்த மாவட்டத்தில் உள்ள செம்மலை அவர்களை திமுகவில் இணைப்பது குறித்து பல்வேறு முயற்சிகள் நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஓரிரண்டு நாட்களில் அவர் திமுகவில் இணைவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கு இடையே மட்டுமே நடந்து வந்த இந்த போட்டியானது கடந்த சில வருடங்களாக தேமுதிக, நாதக என்று அவ்வப்போது மும்முனை போட்டியாக இருந்தது. ஆனால் தற்போதோ தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றின் வலுவான தேர்தல் பணிகளால் களம் 4 முனை போட்டியாகவே மாறியிருக்கிறது. 4 முனை போட்டி காரணமாக இந்த தேர்தலில் வாக்களிக்கும் முறையில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிக தெளிவான ஒரு பிளவு ஏற்படும் என்று அரசியல் நோக்கர்கள் கணித்து வருகின்றனர். மற்ற தேர்தல்கள் போல இல்லாமல் இந்த முறை நகரம் கிராமம் இடையே வாக்களிக்கும் முறையில் கடுமையான வேறுபாடு இருக்கும் என்கிறார்கள் சிலர். சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகரங்களில் வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளிலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வாக்குகளை தாவேகா அதிகளவில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அதே சமயம் கிராமப்புறங்களில் புதிய கட்சிகளின் அலை வீசினாலும் தமிழகத்தின் நகர்ப்புற கோட்டைகளில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் இன்னமும் குறையவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மகளிர் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற நேரடி பயன் தரும் திட்டங்கள் மூலம் பெண்களின் ஆதரவை தக்க வைத்து முயல்கிறது. இதனால் சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் திமுக வலுவாக இருக்கும் என்றே சொல்லலாம். அதேபோல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனது பலமான அடிமட்ட கிளை கட்டமைப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகள் மூலம் கிராமப்புறங்களில் தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட போராடி வருகிறது. பாரம்பரியமாக கிராமப்புறங்களில் இருக்கும் இரட்டை இலை மற்றும் உதயசூரியன் விசுவாசிகளை உடைப்பது புதிய கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாகவே தான் இருக்கும். 4 முனை போட்டி நிலவுவதால் வெற்றி பெறுவதற்கான வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தல்களை விட குறையவே வாய்ப்பிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் நகர்வுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடன் தாவேகா கூட்டணி அமைக்கக்கூடாது என பாஜக தரப்பில் இருந்து நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. இதன் எதிரொலியாக இன்னும் ஓரிரண்டு நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தாவேகா தனித்து போட்டியிடும் முடிவுக்கு வந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 16வது சட்டசபையின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 17வது சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி
நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ திமுகவின் கூட்டணியை பலப்படுத்தும் வகையில் மீண்டும் திமுகவானது ஆளுங்கட்சியாக அமர வேண்டும் என்ற நோக்கில் தற்போது அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.